படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு அவர். எஸ்பெஷலி இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு கேரக்டர் மட்டும் கிடையாது, லீட் கேரக்டர் மட்டும் கிடையாது, எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டரும் கூட வந்துட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜ்மெண்ட்டாக இருந்தது. ப்ளஸ் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஆடியன்ஸுக்கு ஷாக்காக இருக்கும், எப்படிலாம் நடக்குமா அரசியல் அப்படின்றது. ஸோ அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயம் கொண்டு வந்திருக்காங்க அவங்க. அரசியல் அதிகமாக பேசப்பட்டிருக்கா? அரசியல் வந்துட்டு வாழ்க்கை நடைமுறை இருக்குல்ல, நம்ம குடும்ப வாழ்க்கையில் எப்படிலாம் பாதிக்கப்படுன்றது தெளிவாக காமிச்சிருக்காங்க அவங்க. எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா கதாபாத்திரமே சரி. எஸ்பெஷலி இது வந்து கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் எடுக்கிறது. ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. என்டையர் டீமுக்கு வந்து நம்ம கவரேஜ் பண்ணணும். மியூசிக்கு ரொம்ப நல்லா இருந்ததுனால ரொம்ப டெக்னிக்கலாக கேமராவுக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. எடிட்டும் நல்லா ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா அந்த லேக் தெரியக்கூடாது. இந்த சீரியஸான படம்ன்றதால வந்துட்டு கொஞ்சம் லேகாலாம் வெளியில் வந்துடும் நம்ம. ஸோ அதை வந்து இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக இந்த படங்கள் நம்ம என்கரேஜ் பண்ணணும் நம்ம. அதுதான். தேங்க்யூ. படத்துக்கு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 out of 9 கொடுக்கலாம். மியூசிக் எல்லாம் சூப்பராக இருக்குது, சாங்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. எல்லாமே அவங்க கேரக்டர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் சரி, ஹீரோ சரி. ஹீரோவோட அப்பா வந்து ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவரோட கேரக்டர். கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும். கிராமத்து அரசியல் பண்ணியிருக்காங்க இதில். இப்போ இது சிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் கனெக்ட் ஆகுமா? அந்த மாதிரி கிராமத்தில் இருந்தாலும் சிட்டியில் இருந்தாலும் அரசியல் ஒன்று தானே? இல்லை மேம், அரசியல் வந்து முழுக்க முழுக்க படத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க ஆடியன்ஸ்க்கு அது ரிலேட் ஆகும்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக ரிலேட் ஆகும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த படத்தில் பிடிச்சதுன்னா கதை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே ஈக்குவலாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன கதாபாத்திரம் கூட நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் படம் ஸோ குட். ஹீரோ விஜயகுமார் எப்படி மேம் பண்ணியிருந்தாரு? எல்லா படத்துலையும் நல்லா பண்ணுற மாதிரி இந்த படமும் நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக வந்தாலும் என்ன சூப்பராக இருக்கும். அந்த டவுட் எனக்குமே இருக்குது. ஏன்னா நாங்கள் உள்ளே வரும்போதே நானும் என் ஃப்ரெண்டு கூட அதை பேசிட்டு வந்தோம். பட் ஆனால் அதை பொறுத்து இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நார்மல் ஆடியன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அது கனெக்ட் ஆகும். எப்படின்னா நாம் ஒரு மிட் ஜென்ரேஷனில் இருக்கவங்க எல்லாருமே வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியெலாம் யாராவது எலெக்ஷனுக்குள்ளே போகணும்னு நினச்சாங்க அப்படின்னா அதை பற்றி யாருக்கும் தெரியாது. எலெக்ஷனுக்குள்ளே போகணுன்னா அங்கே என்ன நடக்கும், எது நடக்கும், எப்படி அது ப்ராசஸ்னால் நினைப்பாங்க. ஸோ அதோட ப்ராசஸ்லாம் இதில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. மிடில் கிளாஸ் லைஃப் ஒரு அரசியலுக்குள்ளே போகணுன்னா அவங்க லைஃப் எப்படி மாறும் அப்படின்றத கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, ஸோ எலெக்ஷன் படம் வந்திருக்கு, அதுக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. எனக்கு என்ன இந்த எலெக்ஷன் ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து தான் என்ன நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நான் நினச்ச நோட்டாக்கு ஓட்டு போட்டுடலான்னா இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் நோட்டாக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு தோணுச்சு. யாருக்காவது ஒருத்தர் போகலாம், பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. வேற என்ன மேம் படத்தில் சொல்லியிருக்காங்க கருத்து மாதிரி ஏதாவது? இப்போ மக்களுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? மக்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது கருத்துன்னு எனக்கு சரியாக தோணலை. மற்றபடி என்னென்னா இந்த பிஃபோர் இந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளே எலெக்ஷன் நடக்குது, நம்மளாம் ஓட்டு போடுற டே மட்டும் தான் பிஸியாக இருப்போம். ஆனால் அந்த ஓட்டு போகிறதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் ஒரு எலெக்ஷனுக்குள்ளே போனோன்னா எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க, அவங்க லைஃப்பில் என்னென்ன மாறுதல் நடக்குன்றதுலாம் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். படத்தை வந்து நம்ம ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த படம் வந்து சூழ்ச்சி, வீழ்ச்சி, எழுச்சி, இதுதான் இந்த படத்தோட ரிசல்ட். ஒரு ஹீரோ எப்படி வந்து ஃபஸ்ட்டு சூழ்ச்சியில் மாட்டுறாரு, அதுக்கப்புறம் எப்படி வீழ்ச்சி அடைகிறாரு, அப்புறம் எப்படி எழுச்சி அடைகிறாரு அப்படின்றது தான் இந்த கதை. இந்த கதையை வந்து உள்ளாட்சி தேர்தலை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் என்ன நடக்குமோ அது ரொம்ப இயல்பாக வந்து ஒரு கேமரா வச்சு பதிவு பண்ண மாதிரியான ஒரு படம். திரைக்கதை வந்து இயக்குனர் தமிழ் சார் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவருடைய ரெண்டாவது படம் முதல் படம் மாதிரியே எதிர்பார்ப்பு இருந்த மாதிரி ரெண்டாவது படத்துலையும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப ட்விஸ்ட்டு நிறையா செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு நல்ல ஃபோர்ஸாக இருந்தது படம். தேங்க்யூ.